குற்றப் பரம்பரை பாகம் 16. வேயண்ணாவின் மடியில் தலை சாய்த்து குறுகி கிடந்தான் வையத்துரை. முதுகில் தட்டி கொடுத்தும் ஆற்றாமல் முசுமுசுவென அழுதான். வேயண்ணாவின் நெஞ்சுக்குள்ளும் முட்டியது. திண்ணை கதவோரம் அங்கம்மாவின் பின்னால் நின்ற அன்னமயில் வையத்துரை ஏன் அழுகுது என்றாள். யாரும் பதில் சொல்லவில்லை. பூலானி காதோரம் குனிந்து, அப்பத்தா, வையத்துரை ஏன் அழுகுது? அன்னமயில் மெல்ல கேட்டாள். இன்னைக்கு ஆடி அம்மாவாசை, செத்து போன அப்பனாத்தாவை நினைச்சு அழுகுறான். என்ன, வையத்துறையோட அப்பனாத்தா செத்து போனாங்களா? அப்போ திருவேட்டையும் சிகப்பியும்? வேயண்ணா அன்னமயிலை அதட்டினார். கிழவியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே போன அன்னமயில், சொல்லு அப்பத்தா கெஞ்சினான். அதெல்லாம் நாம் கொம்பூதிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்ததாம். அவன் பிறந்த நாளும் அப்பனாத்தா செத்த நாளும் ஒண்ணு. இதே நாளிலே பாவிக கொன்னுட்டாங்க. உச்சி கொட்டினாள். வேயண்ணா மறுபடி சத்தம் போட்டார். ஏய் புத்தி கட்ட கிழவி, வாயை கொத்திக்கிட்டு இருக்க மாட்டே? கிழவி வாயை இறுக்கி கொண்டாள். அப்பத்தா மெதுவா சொல்லு. காலத்தி கதையை சொன்னால் தாண்டி அது புரியும். ஆனா காலத்தி கதையை கன்னி பெண்ணுக கேட்க கூடாது. பூலானி கிழவியின் முகம் இறுகியது. பழுத்து காய்ந்த உதடுகளை சுற்றி காலத்தி கதை முசுமுசுவென ஆய்ந்து மேய்ந்தது. பெரும்பச்சேரி ஊர் எல்லையில் காலத்தி அம்மன் தெய்வமாக வடிவெடுத்து நின்றார். காலடியில் சனமெல்லாம் கவிழ்ந்து கிடந்தது. காலத்தி, எங்களை மன்னிச்சிடுதாயி. இந்த ஏழை சனங்களாலே உன்னை காப்பாற்ற முடியலே. கசிந்து ஒழுகும் இரத்தத்தோடு சேர்ந்து கண்ணீரும் காலத்தியின் பாதம் நனைத்தது. உலகையும் இரத்தமும் காலத்தியை இழக்கவில்லை. கண்களில் உயிர் ஆட புள்ளி வெளிச்சம் கூட தென்படாத இருட்டுக்காக காத்திருந்தாள். அடிவையில் தீரி கதவிடுக்கில் இரத்தம் தெரித்து செத்தபோதுதான் காலத்தி தனது சனங்களின் மேல் நம்பிக்கை இழந்து போனாள். சாம்பல் வெளிச்சம் போய் மையிருட்டு சூழ சூழ வானத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்தாள் கால. சனங்கள் பதறி எழுந்து பெரும்பச்சேரி நோக்கி ஓடி கண் காதுகளை பொத்திக்கொண்டு குடிசைக்குள் பதுங்கிக் கொண்டார்கள். வானப்பரப்பெங்கும் காலத்தியின் அழுகுரல் கேட்டது. வீரண மகாராசா, நீ எங்கே இருக்கே? என் உயிர் அழியிற நேரம் நீ எங்கே போனே? சூறாவளி கிளம்பியது. மரங்கள் அலைக்கழிக்கப்பட்டன. உளவு கட்டிகள் உயரப் பறந்து ஒளிமாறி விழுந்தன. சுழிக்காற்று பூமியை உடைந்தது. வயிறு நெருகிதே, நெஞ்சு அடைக்குதே. மரங்கள் உச்சியில் தீப்பற்றி எரிந்தது. குதிரை ஏறி வேட்டைக்கு புறப்பட்ட குலசாமிகள் சகுனத்தடை கழிய காத்திருந்தனர். வீரண மகாராசா எங்கே இருக்கே? காட்டு முனிகள் எல்லாம் மாற்று இடம் தேடி அலைந்தன. காலத்தி இங்கே வராதே. வீரனின் சத்தம் சங்கொலியாக கீறி வந்தது. வீரண மகாராசா எங்கே இருக்கே? முனி விழுந்த காட்டில் உழுது கொண்டிருந்த வீரனின் கொழுமுனை பிளந்து போகும் தடங்களில் நெருப்பு கங்குகள் புரண்டன. மணியக்கார வீட்டு மாடத்துக்குரியே, உன் ரெக்கையை வெட்டின கத்தி கழுத்தை வெட்ட வருது. நீ இங்கே வர வேண்டாம், நான் வந்து காப்பாத்துறேன். இடைசூழி காலத்தி பெருத்த வயிற்றோடு தடுமாறி நடந்தாள். வீரண மகாராசா, எனக்கு உன் மடி வேணும். நான் தலை சாய்க்கணும். வயிறு கணக்குது. வேண்டாம், வராதே காலத்தி. தீயெறியும் பனைமர உச்சிகளில் எட்டு வைத்து நடந்த காலத்தி முனி விழுந்த காட்டுக்கு வந்ததும் கவிழ்ந்து பார்த்தாள். ஏற்பொழு முனையில் ரத்தம் தெரித்து கிடந்தது. பூலானி கிழவி வாயை இறுக்கிக் கொண்டாள். அவள் சொன்ன கதை அன்னமயிலுக்கு முழுசா விலங்கலே. கிழவியை இழுத்து கொண்டு வீட்டுக்கு வெளியே வந்த அன்னமயில் சுவரோர நிழலில் உட்கார வைத்தாள். திண்ணையில் இன்னும் வேயண்ணாவின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்தான் வையத்துரை. கிழவியின் முகவாயை தடவி, அப்பத்தா கதை ஒண்ணுமே விளங்கலே என்றாள். காலத்தி கதையை கன்னிமாருக்கு சொல்லக்கூடாதுடி திருக்குச் சிரிக்கி. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னு போடுவான். அதுதான் பாதி கிணறு தாண்டியாச்சே, அப்புறம் என்னவாம்? கிழவியின் கைகளை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டாள் அன்னமயில்.
கிழவியின் வாயில் கொத்து கொத்தாக கதை தொங்க ஆரம்பித்தது. பெருநாளி மணியக்காரர் வீடுதான் அந்த காலத்து பெரிய வீடு. அத்தனை சாதி சனமும் அங்கேதான் கைகட்டி சேவகம் பண்ணும். தொழுவத்திலே அவிழ்ந்து விடுகிற கிடைமாட்டு மணி சத்தத்திலே தான் பக்கத்து ஊரெல்லாம் கண்ணு முழிக்கும். மணியக்காரர் 6 அடிக்கு மேலே ஓங்குதாங்கான ஆளு. கழுத்தை சுத்தி விசிறி மடிப்பு பட்டு துண்டு போட்டு உடைபிடிச்சு நடந்து வந்தால் செருப்பு சத்தத்துக்கே ஊர் மரியாதை பண்ணும். வீட்டோட 3 பொண்டாட்டி, ஊரெல்லாம் வைப்பாட்டிகள். 6 ஆண் வாரிசு, ஒரே பொண்ணு, அவள்தான் காலத்தி. பிறந்த வருஷம் களஞ்சியம் பொங்குச்சு. கவசம் தானியத்தை கொட்டி வைக்க இடம் கொள்ளாமல் தெருக்காடெல்லாம் மிதிபட்டது. பருத்தியை மாட்டு தொழுவத்திலே அடைச்சாங்க. செல்ல மகள் காலத்தி மூச்சு கொட்டு வெள்ளாமை பொங்கி போச்சு. கூட்டு வண்டிகளையும் வில்லு வண்டிகளையும் பராமரிக்க தனித்தனி ஆளுக. கிடைக்க மாட்டுக்கு, உழவு மாட்டுக்கு, பந்தய மாட்டுக்கு தனித்தனி தொழுவங்கள். மணியக்காரர் ஏறி வருகிற கூட்டு வண்டி கல்யாண பொண்ணு ஜோடனையிலேயே எப்பவும் இருக்கும். தூர தேசத்தில் வாங்கி வந்த பூரணி மாடுகளை வேடிக்கை பார்க்க ஊர் திறந்தது. பெரும்பச்சேரி வீரணன் தான் மணியக்காரருக்கு வண்டி ஓட்டி கூட்டு வண்டியையும் பூரணி மாடுகளையும் தன் கண்ணுக்குள்ளே வைத்து பார்த்து கொண்டான். மணியக்காரர் போகிற வருகிற இடமெல்லாம் நிழலாயிருப்பான். நெஞ்சு தாக்கான இடவட்டம். கம்பு விளையாட்டுக்காரன். பாத்தி நாத்து மாதிரி கண்ணை கீறும் உடம்பு கட்டு. கூலி வாங்க வருகிற சனமெல்லாம் கோட்டைக்கு வெளியே நிற்கணும். வீரணன் ஒருத்தன்தான் வீட்டுக்குள்ளே போய் வருகிற ஆளு. அரங்காக பெரிய வீடு. அம்மனுக்கு வளர்கிற முளைப்பாரி மாதிரி வெயில் முகம் பாராமல் காலத்தி வளர்ந்தாள். இடைநெல்லை தொட்டு கொடுப்பதிலிருந்து வீடு முழுக்க விளக்கு ஏற்றுவதெல்லாம் காலத்தி தான். காலத்தியை பெத்து போட்ட குட்டு வீட்டிலே ஆத்தா இறந்து போனார். அண்ணன் தம்பி மாரின் பொஞ்சாதிகள் 6 பேருக்கும் ஒரு பொறாமை. எதற்கெடுத்தாலும் காலத்தின்னு அப்பனும் அண்ணன் தம்பிமாரும் கொண்டாடுறது பிடிக்கலே. கூடி பேசினார்கள். ஆனாலும் புருஷன்மார்களிடம் வாய் திறக்க முடியலே. காலத்தியை குறை சொன்னால் கழுத்தை அறுப்பார்கள். வீட்டுக்குள் புழங்கும் ஒரே வெளி இளவட்டம் வீரணன் தான். காலத்திக்கோ பற்றி படர ஒரு கொம்பு தேடுகிற பருவம். மதினிமார்களுக்கு வீரணன் மேல் கண் விழுந்தது. காலத்திக்கு சேவகம் பண்ண ஒரு கூலிக்கார பொண்ணு இருந்தால் குளிக்க தண்ணி இறைச்சி விடுவதிலே இருந்து குங்குமம் வெச்சி விடுறது வரை காலத்திக்கு எல்லாம் அவள்தான். யாருக்கும் தெரியாமல் மதினிமார் கூடி அவளை விரட்டி விட்டாங்க. வீரணனை கூப்பிட்டு காலத்திக்கு இனிமேல் எல்லாமே நீதான்னு சொல்லுவவும் வீரண்ணன் முடியாதுன்னுட்டான். மதினிமார் கூடி விரட்டினாங்க. கதை சொல்லிக் கொண்டிருந்த கூலாணி கிழவியின் முகத்தில் ஏறுவெயில் சுல்லென அடித்தது. வெயில் கொடுமை தாங்களே. கதை போதும் எழப்போன கிழவியை அன்னமையில் அமுக்கி உட்கார வைத்தாள். அப்பத்தா, காலத்திக்கு என்ன ஆச்சு? யாரடி இவ இந்த வரவரக்கிறாள்? அப்பத்தா சொல்லு அப்பத்தா. முகவாயை பிடித்து கெஞ்சினாள். காலத்தி கதையை கன்னி பொண்ணுங்க கேட்க கூடாதுடி. கிழவி மறுபடி திமிரி எழுந்தாள். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.